ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய மாம்பழ புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாம்பழம் சீசனில் நம்ம மாம்பழத்தை பலவித ரெசிபி செய்வோம். இன்றைக்கி மாம்பழ புட்டிங் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் மாம்பழ புட்டிங் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மல்கோவா மாம்பழம் எடுத்திருக்கேங்க. ஒரு பழம் எடுத்திருக்கேன். மல்கோவா மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா சதை பகுதி அதிகமாக இருக்கும். அதனால தான் இதை மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு மாம்பழத்தோட தோல் பகுதிகளை நம்ம சீவி எடுத்துடலாம். மெதுவாக சீவி எடுங்க. பழம் கொஞ்சம் நசுங்கிடாமல் தோல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பழத்தோட சதை பகுதியை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சேலத்து மல்கோவா மாம்பழம் இது போல் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா பழத்தையுமே சேர்த்துக்கலாங்க. முழுமையாக பழத்தோட எல்லா சதை பகுதியுமே எடுத்துடலாம். இந்த மல்கோவா மாம்பழத்தில் அதிகமாக சதை பகுதி கிடைக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லா பழத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு புட்டிங்க்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 6 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரை சேர்த்துட்டு பால், காய்ச்சின பால் தாங்க, 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்தியாக இருக்குது. இப்போ நம்ம இது ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சது பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. தீயை வச்சுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு குறைச்சி வச்சுருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் நம்ம சோள மாவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துருக்கேங்க. சில்வர் ஸ்பூனால் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயுமே நம்ம பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஆறின பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கலாம். கரைச்சிட்டு நம்ம வச்சுருக்கிற மாம்பழத்தோட இந்த சோள மாவு மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோள மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போதும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு இந்த புட்டிங் சேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போதுங்க. ஒரு பழம் இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்லேயே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம சோள மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிடுச்சு. இது போல் நம்ம எடுக்கும்போது கீழே தண்ணி போல் விழாத அது போல் பக்கம் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலில் பார்த்திங்கன்னா ஆயில் தடவி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பவுலில் ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வெளியில் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்தோன்னா சூப்பராக நம்மளுக்கு செட் ஆகிருக்கும். எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு தடவை நம்ம லைட்டாக தட்டி விட்டுட்டு மேலே சமமாக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டேன். ஒரு தட்டில் வச்சுட்டு நம்ம இதுவாக எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் மேங்கோ புட்டிங் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.